நீ செத்து போன அப்புறம் யாராவது ஒரு தொண்டன் வந்து ஒரு நெஞ்சில ஊதியை கொட்டி 4 வில்வத்தை போட்டு ஒரு சுத்தி நின்று 4 அடியார்கள்லாம் தேவார திருவாசகம் பாடணும். அப்படி பாடலைன்னா அவன் பிறந்ததுக்கு புண்ணியமே கிடையாது. நான் சம்பாதிச்ச சொத்து அதுதான். நான் நிச்சயமா போனா ஒரு 10 அடியார் வந்து பாடுவாங்க, எனக்கு சிவலிங்கம் வைப்பாங்க தலைமையில. அந்த நிலைய கைலாய பரம்பரை கொடுத்துருச்சு. தபோவனத்தில் வச்சு பெரிய பெரிய துறவிகளோட ஜீவசமாதியோட உள்ள அப்படியே உட்கார வச்சு விபூதியை கொட்டி ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சு யாராவது ஒரு தொண்டன் 2 வில்வத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவான். அந்த நிலைக்கு நீங்களாம் வரணும். சித்தமலம் அறுக்கணும், சிவமாக நீங்க மாறணும். அப்ப என்ன பண்றதுன்னா இறைவனோட 2.5 கலக்கணும், அடியாரோட சேரணும், அடியார் பணி செய்யணும். அடியார் பணி செய்யணும். தொண்டர் தமக்கு பணி செய்து ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே.